ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பலாமூஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தோல் நீக்கிட்டு அதை பொடியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பலாமூஸை இது வந்து நான் ஒரு உப்பு தண்ணியில் தான் போட்டு வச்சுருக்கேன், இல்லாட்டி கலர் சேஞ்ச் ஆகிடும். அப்புறம் திருவுன தேங்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 பல் பூண்டு, 2 வரமிளகாய் இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றாமல். 10 பல் சின்ன வெங்காயம், பலாமூஸு கட் பண்ணது, அந்த அரைச்சி வச்ச தேங்காய், கருவேப்பிலை, இது அவ்வளோதான் தேவையான பொருள். ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். அது கூட எண்ணெய் காய்ச்சது கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதையும் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது கூட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பலாமூசையும் இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். நல்ல பலாமூஸ் காய் சேர்த்ததுக்கப்புறம் அது கூட மஞ்சத்தூள், தேவையான உப்பு இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா தேங்காவை சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நமக்கு வந்து இந்த காய் வேகிறதுக்காக ஒரு 3/4 டம்ளர் தண்ணி வந்து நான் சேர்த்துருக்கேன். பலாமூஸ் வந்து சீக்கிரம் வெந்துடும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி இஞ்சிற அளவுக்கு நம்ம நல்லா அப்பப்போ கிளறி விட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பலாமூஸ் பொரியல் வந்து ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.